அப்புறம் அவருடைய குடும்பம். அவர் இலக்கிய உலகில் எழுத்தாளராக இயங்கினாலே கட்டாயம் பொருளாதார சிக்கல் வரும் என்பதை இளம் வயதிலேயே உணர்ந்திருந்தார். அதனாலேயே நான் முழு நேர இலக்கியவாதியாக வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் திருமணம் புரிந்து கொள்ளவில்லை. அவர் மேல் அளவற்ற அன்பையும் மதிப்பையும் வைத்திருந்த அவருடைய சகோதரர் அசோகன் என்கிற கோமதி நாயகம், அவர் என்ஃபீல்டு விளம்பர இலாக்காவில் பணிபுரிந்தவர். அவருக்கு வல்லிக்கண்ணன் என்றால் தெய்வம் மாதிரி. அப்படி ஒரு சகோதரர் அவருக்கு கிடைத்தார். அந்த சகோதரருடைய மனைவி மகமாயி என்றவர் பெயர். என்னுடைய தாயாரை போல் என் மனைவி, என்னுடைய அண்ணி என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அண்ணி, மனைவி அல்ல, அண்ணி. வல்லிக்கண்ணன் திருமணம் புரிந்து கொள்ளவில்லை. வல்லிக்கண்ணனிடம் நான் சொன்னேன், என்னுடைய தாயார் பெயர் ஜானகி, என்னுடைய மனைவி பெயரும் ஜானகி என்று நான் போது வேடிக்கையாக சிரித்து கொண்டே சொன்னேன். வல்லிக்கண்ணனுடைய அண்ணி எந்த அண்ணிக்கு இணையானவர் என்றால் வள்ளலாருடைய அண்ணிக்கு இணையானவர் என்று சொல்லலாம். வள்ளலாருடைய அண்ணா வள்ளலாரிடம் கடும் கோபம் கொண்டிருந்த போது கூட வள்ளலாரை கொல்லைப்புறமாக வரவழைத்து சோறு போட்டு ஆதரித்தவர் வள்ளலாரின் அண்ணி. எனவே அப்படிப்பட்ட உயர்ந்த பரம்பரையில் வந்த அற்புதமான அண்ணி வல்லிக்கண்ணனுடைய அண்ணி மகமாயி. அசோகன் காலமானார். வீட்டிற்கு சம்பாதிக்கிற ஒரே மனிதராக இருந்த அவர் காலமான பிறகு அசோகனுடைய, அதாவது வல்லிக்கண்ணனுடைய சகோதரருடைய குடும்பமே சிரமத்தில் இருந்தது. வல்லிக்கண்ணனுடைய அண்ணனுக்கு சுப்புலட்சுமி என்று ஒரு பெண், வாய் பேசாத பெண்ணும் கூட, 4 பெண்கள் ஒரு பையன் என்று நினைக்கிறேன், ஒரு பெண் இது மாதிரி, ஆனால் ரொம்ப நல்ல பெண்மணி. வல்லிக்கண்ணன் வீட்டுக்கு நான் போகிற போதெல்லாம் அந்த சுப்புலட்சுமி தான் கதவை திறந்து வாருங்கள் என்று செய்கையால் அழைத்து உள்ளே நாற்காலி போட்டு கொடுப்பார். அவ்வளோ அன்பானவர். வல்லிக்கண்ணனுடைய அண்ணா காலமான போது வல்லிக்கண்ணனுடைய குடும்பம் பொருளாதார சிக்கலில் ஆழும் என்பதை பற்றி ஓரளவு கவலை எல்லோருக்கும் இருந்தது. அதைவிட கவலை வல்லிக்கண்ணன் நிலை என்ன ஆகும். தன்னுடைய கணவரும் காலமான பிறகு அந்த அண்ணி வல்லிக்கண்ணனை எப்படி பராமரிப்பார், தன்னுடைய குடும்பத்தை பராமரிப்பதற்கே அவர் சிரமப்படுகிறார் இல்லையா என்று. நான் அவர்கள் வீட்டில் உரிமையோடு சமையலறை வரையில் செல்லக்கூடிய ஒரு ஆள். எனக்கு சோள வடை பிடிக்கும் என்று வல்லிக்கண்ணனின் அண்ணி நான் போகிற போதெல்லாம் திருப்பூர் வந்துட்டார், இன்றைக்கி சோள வடை தான் என்று சிரித்துக்கொண்டே சொல்லி சோள வடை செய்து கொண்டு வந்து கொடுப்பார். நான் பார்த்தசாரதி, தீக்காசி மூவரும் ராயப்பேட்டையில் இருந்த வல்லிக்கண்ணன் இல்லத்திற்கு வாரத்திற்கு 2 நாளாவது போய் பேசி கொண்டிருப்போம். பிறகு அவர்கள் இல்லம் மாறி வள்ளலார் ஃப்ளாட்ஸ் என்று ராயப்பேட்டைக்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த வல்லிக்கண்ணனுடைய அண்ணியிடம் நான் போய், இது மாதிரி கணவரும் காலமாகிவிட்டார், வல்லிக்கண்ணன் எங்காவது முதியோர் இல்லம் அது மாதிரி எங்காவது சேர்க்க வேண்டுமா என்ன ஏது என்கிற மாதிரி கேட்டேன். அதென்ன அப்படி சொல்கிறீங்க, எனக்கு இருக்கிற குழந்தைங்களோட அவங்க இன்னொரு குழந்தை மாதிரி தானே, என் குழந்தைங்களுக்கு போடுற கஞ்சியில் அவருக்கு கொஞ்சம் கொடுக்க போகிறோம், இது என்ன இருக்குது, அவரும் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் என்று சொன்னார் அந்த பெண்மணி. எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. வழக்கறிஞர் செந்தில்நாதன், சு சமுத்திரம், டாக்டர் தயானந்தன் பிரான்சிஸ் போன்றவர்களெல்லாம் வல்லிக்கண்ணனிடம் மிக நெருங்கி பழகியவர்கள். அவர்களுக்கெல்லாம் வல்லிக்கண்ணன் குடும்பத்தோடு எனக்கு நட்புறவு உண்டு என்று தெரியும். அவர்களெல்லாம் வரவேற்பறையோடு நின்றவர்கள். நான் அவர்கள் குடும்பத்தோடு பழகியவன் என்ற வகையில் அது அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். அசோகன் என்கிற அந்த கோமதி நாயகம் காலமான பிறகு சமுத்திரம் என்னை அழைத்தார். சிஎல்எஸ் கட்டிடத்திற்கு வந்துவிடுங்கள், நாளைக்கு ஒரு முக்கியமான கூட்டம். நான் போனேன். நாங்கள் ஒரு 10-15 பேர் கூடியிருந்தோம். சமுத்திரம், செந்தில்நாதன், தயானந்தன் பிரான்சிஸ், தீக்கசி, நான், இன்னும் ஒரு 2 கூட்டம் எதற்காக என்றால் வல்லிக்கண்ணனுக்கு ஏதாவது நிதி திரட்டி கொடுக்க வேண்டும் என்று. அது மிக நல்ல யோஜனையாக இருந்தது. அதற்கு ஒரு குழு போட்டு, குழுவில் எங்கள் பெயரெல்லாம் போட்டு அந்த காகிதம் லெட்டர் பேட் அச்சிட்டு அதை முக்கியமானவர்களுக்கெல்லாம் அனுப்பினோம், நல்லி போன்ற புரவலர்களுக்கெல்லாம். அப்படி விறுவிறுவென்று ஒரு 2 மாதத்தில் 87,000 ரூபாய் தொகை சேர்ந்தது. 87,000 அந்த காலத்தில் ஒரு கணிசமான தொகை. தயானந்தன் பிரான்சிஸ் சொன்னார், மீதி உள்ள தொகையை நான் போடுகிறேன், 1 லட்சமாக கொடுத்து விடுவோம் என்றார். அது நல்ல கருத்தாக இருந்தது. ஒரு விழா நடத்தினோம். வல்லிக்கண்ணனிடம் அந்த 1 லட்சம் ரூபாய் தொகை கொடுக்கப்பட்டது. விழா முடிவடைந்தது. பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க
பாரத சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்திற்கொரு புதுமை. ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்திற்கொரு புதுமை. பாரத சமுதாயம் வாழ்கவே. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ? 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 மனிதர் லோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ? புலனில் வாழ்க்கை இனியுண்டோ? நம்மில்லந்த வாழ்க்கை இனியுண்டோ? பாரத சமுதாயம் வாழ்கவே. இனியொரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். இனியொரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம். தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம். பாரத சமுதாயம் வாழ்கவே. வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. எல்லோரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் இனம், எல்லாரும் இந்திய மக்கள். எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் இனம், எல்லாரும் இந்திய மக்கள். எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர். எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர். நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர். ஆமாம், எல்லாரும் இந்நாட்டு மன்னர். பாரத சமுதாயம் வாழ்கவே. வாழ்க வாழ்க பாரத சமுதாயம். பாரத சமுதாயம். பாரத சமுதாயம் வாழ்கவே. வாழ்கவே வாழ்கவே.